கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பணிகளுக்கு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கார்குடல் கிராமத்தில் 6 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் குமாரமங்கலம் கிராமத்தில் 5 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நாடக மேடை, பெருவரப்பூர் கிராமத்தில் 5 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடை ஆகிய நிறைவுற்ற பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். ஒன்றிய செயலாளர் மருதை முனுசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் கழக அலுவலகத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் கலந்து கொண்டு தேர்தல் களப்பணிகளை திறம்பட ஆற்ற வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் காசிநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதிக்குட்பட்ட மாவடுகம் பாளையம் மற்றும் தாமரைக்குளம் ஆகிய பகுதிகளில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய சுகாதார வளாகம் அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோரி பொதட்டூர்பேட்டை பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் VP டில்லி ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரை மாநகராட்சியில் நிலவும் ஊழல் முறைகேடு மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தராத திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மதுரை மாநகராட்சியில் ஊழல் செய்பவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என கூறினார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பேசுகையில், சிறந்த மாநகராட்சி பெயர் எடுத்த மதுரை மாநகராட்சி தற்போது திமுகவின் விஞ்ஞான ஊழலில் இருந்து தப்பவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி திருவள்ளூரில் 300 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் BV ரமணா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஜவஹர் நகரில் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் G சீனிவாசன் ஏற்பாட்டிலும், மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் ஜெயாநகர் VR குமரேசன், மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் V கிரண் மற்றும் கிளை கழக நிர்வாகி G ஐயப்பன் ஆகியோரது ஏற்பாட்டிலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 19.83 லட்சத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. ஜிட்டாண்ட அள்ளி ஊராட்சி ஜோயர் கொட்டாய் கிராமத்தில் 9.85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கவும், பிக்கன அள்ளி ஊராட்சி தெத்துப்பள்ளம் கிராமத்தில் 9.98 லட்சம் ரூபாய் மதிப்பில் நியாய விலை கடை கட்டுவதற்கும் பூமி பூஜை நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் சாலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அதிமுக மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ப மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபு, அழகுவேல், பாபு உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.